ஹலோ விவர்ஸ், வெல்கம்ஸ் டு MANILAKSH டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, எல்லாம் வேலையில் இருப்பீங்க. லேடிஸ்லாம் நம்ம எப்படி நாளைக்கு என்னென்ன வேலை செய்கிறது, சாமிக்கு நெய்வேத்தியம் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. விநாயகர் சதுர்த்தியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஸ்பீச் பேசலான்னு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். பார்க்கலாமா? ஓகே. இப்போ விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லவுமே நமக்கு என்னதான் உடனே நினைவுக்கு வர்றது நல்ல நல்ல தொந்தி உள்ள விநாயகர், கொழுக்கட்டை. குழந்தைகளுக்கெல்லாம் அந்த விநாயகர்னா ரொம்ப பிடிக்கும். தொந்தி கணபதி அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைக் பண்ணுவாங்க. விநாயகர்னா குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக லைக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த விநாயகர் சதுர்த்தினா குழந்தைகளுக்கு ரொம்ப குதூகலமாக இருக்கும். அந்த கொழுக்கட்டையை சாப்பிட்றது, அதை பார்க்கும்போதே, அந்த கொழுக்கட்டை சைஸை பார்க்கும்போதே அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த விநாயகரோட வயிறு குண்டா இருக்குது, அந்த கொழுக்கட்டையை பார்க்கறது, பக்கத்துல எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறது, சாமி கும்பிட்டுட்டு எல்லாருக்கும் நெய்வேத்தியம் செஞ்சதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. குழந்தைகள் இருக்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமா குதூகலமா இருப்பாங்க. இப்ப விநாயகர் சதுர்த்தியை பத்தி, விநாயகரை பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு ஒரு சின்ன ஆசை. விநாயகர் சதுர்த்தி நம்ம கும்பிடும்போது, நம்ம சாமி கும்பிடும்போது என்ன செய்வோம்னா, நம்ம விநாயகருக்கு அருகம்புல் ரொம்ப முக்கியம். அருகம்புல் விநாயகருக்கு படத்துக்கு அருகம்புல் வாங்கி போட்டு ஒரு பூஜை, சின்னதாக ஒரு பூஜை பண்ணுறது ரொம்ப முக்கியம். மற்ற எல்லா பூக்களை விட அருகம்புல் ரொம்ப முக்கியம் விநாயகருக்கு. ஒரு எளிமையானது கூட. இப்போ ஒரு எல்லா வீட்டுகள்லையுமே ஒரு விநாயகர் சதுர்த்தி வைக்கும்போது 21 மலர் வச்சு 21 மலர்கள் போட்டு பூஜை பண்ணுவாங்க. 21 பலகாரங்கள் செய்வாங்க. 21 பழங்கள், 21 இலைகள், இதெல்லாம் வச்சு விநாயகரை அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுவாங்க. எல்லா வீட்டுகளும் இதே வழக்கம்தான் ஆரம்பத்துல இருந்து. இப்ப என்னன்னா, ரொம்ப எளிமையான முறையில் நம்ம எப்படி செய்யலாம். எல்லாராலையும் எல்லாமே நம்ம செஞ்சு பண்ண முடியாதுல்ல. ஒரு சின்னதை எளிமையா நம்ம எப்படி செய்யலாம்னா, ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்னதா ஒரு அவல் பொரிகடலை, ஒரு விநாயகர் படத்தை நல்லா சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வச்சு, நம்ம வீட்டில் உள்ள விளக்கை எப்போதும் போல விளக்கு நல்லா தூய்மையாக சுத்தப்படுத்தி, நல்லா பளிச்சுன்னு, விளக்குங்கிறது மங்களகரமாக இருக்கணுங்க. நம்ம வீட்டில் எப்போதுமே விளக்கு ஏற்றும் போது இந்த விளக்கினோட ஒளியும், இந்த விளக்கு அழுக்கு இல்லாமல் பிசு பிசுப்பு இல்லாமல் மங்களகரமாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் எப்போதும் மகாலட்சுமி குடிக்கொண்டிருப்பாங்க. அதாவது விளக்கு என்ன பிசுக்கு இல்லாம அடிக்கடி விளக்க சுத்தப்படுத்தி வைக்கிறவங்க வீட்டுல அந்த வண்டி வாகனங்கள்ல வர ஆபத்துகள்லாம் வீட்டுக்கு வராதான். திடீர்னு வண்டியில போறாங்க, விழுந்துட்டாங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, இது மாதிரி எல்லாம் சம்பவங்கள் நடக்காதான். அந்த விளக்கு அவ்வளவு சுத்தமா இருந்தாலும் வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகள் தான் நடக்கும். இது மாதிரி கெட்ட சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால எப்பொழுதுமே நீங்க வீட்டுல அடிக்கடி வாரத்துக்கு ஒரு தடவையாவது, இல்லைன்னா மாதத்துக்கு 2 தடவையாவது இந்த விளக்கை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி சந்தன குங்குமம் வச்சு விளக்கேத்தி பாருங்களேன். அந்த வீடு எப்பொழுதும் மங்களகரமா ஒளி வீசுற வீடு, ஒளிமயமாக அந்த வீடு இருக்கும். இப்ப டாபிக் போமா. அப்ப விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பெரிய அளவுலயும் நம்ம பண்ணலாம். எங்களால முடியல, நாங்க வேலைக்கு போற அவசரத்துல இருக்கோம், அவ்வளவு இதா எடுத்து பண்ண முடியாது மேம், என்ன செய்யலாம், சிம்பிளா ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னா, விநாயகர் படத்தை சின்ன சிலை வச்சிருப்பீங்க, இல்லைன்னா விநாயகர் படம் வச்சிருப்பீங்க. அந்த பிள்ளையார் படத்தை எடுத்து நல்லா ஈர துணியை நல்லா தொடச்சிட்டு நல்லா நீட்டா சுத்தப்படுத்தி, அதுக்கு மஞ்சள் குங்குமம் சந்தன குங்குமம்லாம் வைத்து அந்த படத்துக்கு அலங்காரம் பண்ணி, நம்ம எப்போதுமே வீட்டுக்கு பூஜைக்கு வாங்குற மலர்களை வைத்து அலங்காரம் பண்ணிட்டு, இன்னைக்கு அருகம்புல் ரொம்ப அவசியம். அருகம்புல்ல வைத்து அந்த படத்துக்கு மாலை போட்டுட்டு, அருகம்புல்ல கொஞ்சம் கொஞ்சமா 21 பீஸா எடுத்து வச்சுங்களேன். ஒரு புல்லா இல்லாம ஒவ்வொரு கத்தையா ஒரு 20 புல் சேர்ந்த மாதிரி ஒரு பீஸ் ஒரு இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு 21 தடவை ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக அப்படின்னு 21 தடவை நீங்க மந்திரம் ஜெபித்துட்டு, உங்க மனசுக்குள்ள உங்க வீட்டுல என்னென்ன உங்க மனசுல உங்க நேர்த்திக்கடன் நிறைவேற வேண்டி இருக்குதோ, எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கணபதிட்ட கேளுங்க. கேட்டாதான் இறைவன் கொடுப்பாங்க. நம்ம கேட்காம மௌனமா பூஜை பண்ணோம்னா ஊமை பூஜைன்னு சொல்லுவாங்க. ஊமை பூஜை, ஊமைகளுக்கு பேச தெரியும். அந்த பூஜையை செஞ்சு பயன் இல்லை. இறைவன்கிட்ட நம்ம கேட்கணும், நமக்கு என்ன வேணும், எனக்கு இது நிவர்த்தி செஞ்சு கொடுங்கப்பா, எங்களுக்கு உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா, தாய் நீதான், எனக்கு தாயும் நீதான், தகப்பனும் நீதான், என்னோட கூட பிறந்தவர்கள் நீதான் சொல்லி வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட சொல்லுங்களேன். நம்ம என்ன வேணும்னு கேளுங்க, விநாயகர்கிட்ட கண்டிப்பா நிறைவேற்றி தருவார்.
திருமணமாகலையா, குடும்பத்துல வந்து மகனுக்கோ மகளுக்கோ திருமணமாகாம வயதில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பூஜை பண்ணி எங்கள் இல்லத்துல விரைவில் மங்களகரமான நிகழ்வு நடக்கணும், எங்கள் இல்லத்துல சுபகாரியங்கள் நடக்கணும், எங்க மகனுக்கோ மகளுக்கோ திருமண வைபவங்கள் விரைவில் நடக்கணும், குழந்தை பாக்கியம் இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இறைவனை வேண்டிக்கிட்டு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கொடுங்க அப்பா, எங்கள் வீட்டுக்கு வந்து குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கொடுங்கள் இறைவா, விநாயக பெருமானே அப்படின்னு வேண்டுங்களே. கண்டிப்பா உங்கள் வீட்டுக்கு வந்து மழலை செல்வம் கண்டிப்பா கொடுப்பாரு. அப்படி வந்து எளிமையான முறையில செய்ய விநாயகருக்கு வந்து எப்பொழுதும் எளிமைதான் பிடிக்குமா. அதுக்கு ஒரு ரொம்ப ஆடம்பரமா நம்ம வந்து கொழுக்கட்டை 21 வகையான கொழுக்கட்டை செய்யணும், 21 வகையான பலகாரங்கள் செய்யணும், வீட்டையே பலவிதமா அலங்கரிக்கணும், நான் பெரிய ஆடம்பரமா நான் செஞ்சு பூஜை செஞ்சு காமிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எளிமையான முறையில எப்படி அவருக்கு ஒரு சின்ன சூடத்தை காமிச்சு சூட தீபாவளிங்க காமிச்சு கும்பிட்டாலே வந்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது செய்வார். விநாயகர் வந்து மிகவும் எளிமையானவர் தான். குளத்தங்கரையிலயும் இருப்பாரு, ஏரிக்கரையில இருப்பாரு, சின்ன தெருவுல பாருங்களேன், ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு முக்கத்துல வந்து விநாயகர் சிலை ஒரு ஆலமரம் இருக்கும், அது கடையில் விநாயகர் இருப்பாரு. அவருக்கெல்லாம் அதிக சக்தி இருக்கும். மாணவர்கள்லாம் பாருங்க பரீட்சைக்கு போகும்போதெல்லாம் அவர்கிட்ட வந்து ஒரு 4 அரச இலை அங்க அரச மரத்துல இருக்கும், அரச மரத்துக்கு அடியில விநாயகரை இருப்பார். அந்த இலையை 4 எடுத்து அவர் காலடியில வச்சுட்டு பிள்ளையாரப்பா நாங்க நல்லா பரீட்சை எழுதணும், மார்க் நிறைய வரணும்னு சொல்லி வேண்டிட்டு போன நல்லா பரீட்சை எழுதுவாங்க. மாணவர்களுக்கெல்லாம் மிகவும் பிடித்த தெய்வம் விநாயகர் தான். ஏன்னா தெருவுக்கு வந்து முக்கத்துல ஒரு தெருவுக்கு ஒரு விநாயகர் எப்படியும் இருப்பாரு. எக்ஸாம் டயத்துலாம் பிள்ளைங்களெல்லாம் பாருங்களேன் கோயில்ல தான் இருப்பாங்க, அந்த பிள்ளையார் கோயில்ல. அப்படியெல்லாம் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகுவாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் வந்து விநாயகர் தான். விநாயகர்னா எல்லாத்துக்கும் முழு முதற் கடவுளே விநாயக பெருமான் தான். அப்படி இருக்கவருக்கு வந்து எளிமையை தான் பிடிக்குமா. அதுக்கு சின்ன கதை என்னன்னா, ஒரு தடவை வந்து குபேரன் இருக்க செல்வத்துக்கெல்லாம் அதிபதி வந்து குபேரன். அவர் என்ன பண்ணிருக்காரு, நம்ம செல்வத்தை எல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து சிவபெருமான்கிட்ட வந்து நம்ம செல்வம் எவ்வளவு இருக்குன்னு அவர்கிட்ட காமிச்சிட்டு அவரோட அருளை நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை வந்து எப்படி நம்ம சிவனை கூப்பிடலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு, அழகாபுரிப்பட்டினம்ங்கிறது அவருடைய இல்லமா, அங்க எப்படி நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது அவர் விருந்து ஒண்ணு வைத்து, சிவபெருமானுக்கு விருந்து வைத்து நம்ம கூப்பிடலாம், அழைக்கலாம் வீட்டுல போயின்னு சொல்லிட்டு கைலாய மலைக்கு வந்து கிளம்புறாரு. குபேரன் வந்து எங்க போறாருன்னா கைலாய மலைக்கு போறாரு சிவனை பாக்குறதுக்காக. அங்க போய் சொல்றாரு, நான் வந்து எங்க வீட்டுக்கு நீங்க விருந்துக்கு வரணும், விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன், மரியாதை நிமித்தமா நீங்க வந்து என்னை பார்த்துட்டு எங்க குடும்ப நிலவரத்தெல்லாம் பார்த்துட்டு விருந்து சாப்பிட்டுட்டு தான் நீங்க போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிப்பா நாங்க கண்டிப்பா வர்றோம் அப்படின்னு சிவபெருமான் பார்வதி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப விநாயகர் சொல்லிக்க நானும் கண்டிப்பா வர்றேன் இருக்காரு. எல்லாரும் வாங்கன்னு விருந்துக்கு வந்து அழைச்சிட்டு குபேரன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு. விருந்து வைக்கிற நாள் வந்துருச்சு. விருந்து எல்லாம் தடபுடலாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த குபேரப்பட்டினம் அழகாபுரிப்பட்டினத்துல விருந்து தடபுடலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் போது விநாயகர் மட்டும் பிள்ளையார் மட்டும் இங்க வர்றாரு விருந்துக்கு. குட்டியா இருக்காரு, குட்டி பிள்ளையார வர்றாரு, குட்டி பையனா வரவுன்னா நீ மட்டும்தான் அவன் தனியா வந்திருக்க, என்ன அப்பா அம்மா எல்லாம் இருங்க அப்படின்னு கேட்டிருக்காரு, வரலையான்னு. நான் எனக்கு பின்னாடி வருவாங்க, என்னை முன்னாடி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விருந்தில ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. வாங்க சாப்பிடலான்னு சொல்லி அவர் உட்கார வச்சு உபசரிச்சிருக்காங்க. பார்த்தா எல்லா வகையான பலகாரங்கள், அனைத்து வகையான உபசரிப்புகள், எல்லா பட்சணங்கள் அனைத்தும் இருந்திருக்கு. அவர் தும்பி கையால் என்ன பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு நிமிஷம் சொல்றாங்க, ஒரு கணம் சொல்றாங்களோ அந்த டயத்துல வந்து எல்லாத்தையும் தும்பிக்கையோட துவாரம் வழியா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சாப்பிட்டுட்டு என்ன அவ்வளவுதானா, என்ன பத்தலை அப்படின்ட்டு இருக்காரு. திருப்பி கொண்டு வந்திருக்காங்க அவரோட வேலையாட்கள் பூரா, திருப்பி எத்தனையோ வகையான பலகாரங்கள் வந்திருக்கு, அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. இதுவும் பத்தலைன்னு சொல்லி திருப்பி வந்து அந்த அழகாபுரி பட்டணத்துல விளைந்த காய்கறிகள், கனிகள், அங்க என்னென்ன பட்சணங்கள் தயார் பண்றாங்களோ அனைத்தும் திருப்பி அரண்மனைக்கு வந்துருச்சு. அதுவும் சாப்பிட்டு முடிச்சு இன்னும் எங்கன்னு கேட்டிருக்காரு. அப்பதான் குபேரன் நினைச்சிருக்காரு, நம்ம வந்து ஆடம்பரமா நம்ம செல்வத்தை எல்லாம் அவங்கள்ட்ட காமிச்சிட்டு அவங்களோட அருளை பெறணும்னு நினைச்சு நம்ம செஞ்சதுதான் நம்ம தப்பு. இதை உணர்த்ததான் நமக்கு விநாயகர் இப்படி செய்யறாரு. நம்ம வந்து தப்பு செஞ்சுட்டோம், நம்மளுடைய ஆணவம் வந்து நம்ம அதிகமா செல்வம் இருக்குங்கிற ஆணவத்தை வந்து நம்ம காமிச்சிட்டோம். இப்ப என்ன செய்யலாம், நம்மள்ட்ட ஒண்ணும் இல்லையே செய்யறதுக்கு, எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பத்தலைங்கிறாரு, இனிமே செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லையே, நம்மள்ட்ட எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது சிவனை நினைச்சு, ஈசனே என்னை மன்னித்து என்னுடைய பிள்ளைய வந்து மன்னிச்சுக்கோங்க, எனக்கு வந்து
நான் வந்து கொஞ்சம் ஆணவத்தில் வந்து பண்ணிட்டேன், என்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கு, அதை நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு உங்களோட அருளை நான் பெறணும்னு நினச்சேன், அது தப்பு, அதை வந்து விநாயகர் வந்து எனக்கு உணர்த்திட்டாரு, என்னை மன்னியுங்கள்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு சிவன் சொல்லியிருக்காரு, என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லப்பா, நீ விநாயகர்கிட்டே மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேட்டு அதுக்கு ஒரு ஒரு விமோசனம் தேடிக்க அப்படின்ட்டு இருக்காரு. திருப்பி விநாயகர்கிட்ட போய் என்னை மன்னிச்சுக்குங்க அப்ப விநாயகர் பெருமானே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், தெரியாம வந்து நான் வந்து ஆணவத்துல வந்து வசதி வாய்ப்புகளை காமிச்சு நான் ஆடம்பரமா பூஜை செய்ய நினைச்சு உங்களை வர சொன்னேன், ஆடம்பரமா விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு, இது வந்து நான் எளிமையா நான் பண்ணியிருக்கலாம், என்னோட ஆணவம் வந்து நான் செல்வந்தன், மிகப்பெரிய செல்வந்தன்களோட ஆணவம் வந்து எனக்கு வந்துருச்சு, அதனாலதான் இவ்வளவு நான் கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கு, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லி மனப்பூர்வம் மன்னிப்பு கேட்டாராம். அப்பதான் என் பிள்ளையார் சொன்னாராம், எனக்கு வந்து நீ வந்து உலகத்துல வந்து வசதி வாய்ப்புகள்லாம் முக்கியம் இல்லப்பா, எளிமையான பக்தி இருந்தாதான் இறைவனை அடைய முடியும். நீங்க நம்மளோட இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, இவ்வளவு வசதி இருக்கு, எனக்கு இவ்வளவு கார் பங்களாலாம் இருக்கு, ஒரு கோயிலுக்கு போனா எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும், நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்கு, ஒரு கோயிலுக்கு போனா அதுல வந்து நான் தான் முதல் மரியாதை, எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணுங்கிற பல பிரச்சனைகள் வந்து இப்ப வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எளிமையா மனசளவுல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போங்களேன், கண்டிப்பா அது வந்து இறைவன் வந்து உங்களுக்கு துணையா நாங்க இருப்போம் அப்படின்னு வந்து விநாயகர் பெருமான் வந்து குபேரன் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப குபேரன் மனம் தெரிஞ்சு நான் இனிமே நான் ஒழுக்கமா டிசிப்ளின் நடந்துக்கிறேன், இது மாதிரி வந்து நான் ஆணவம்லாம் எனக்கு இருக்காது அப்படின்னு வந்து அவர் மன்னிப்பு கேட்டு திருந்திட்டாராம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா, அந்த கதையில இருந்து எல்லா விஷயத்திலும் எளிமையா இருக்கணுங்க. ஒரு கோயிலுக்கே போறோம் பாருங்களேன், ஆடம்பரமான உடைகள் அணியக்கூடாது. ஒரு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்டோன் வச்சு, ஒரு லேடிஸ் எல்லாம் பாருங்களேன் ஜிகு ஜிகு ஜிகுன்னு வந்து ஒரு ஸ்டோன் வச்சு ரொம்ப ஆடம்பரமா வருவாங்க. அது மாதிரி ஜென்ஸ்லயும் நிறைய பேர் இருக்காங்க, லேடிஸ்ல நிறைய பேர் இருக்காங்க ஆடம்பரமா வர்றது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சாமி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கோயில்ல, மத்தவங்களுடைய பார்வையில் வந்து இறைவனை நோக்கி இருக்காது, இவங்கள்ட்ட தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், இவங்க இப்படி இருக்காங்களே நம்மகிட்ட இல்லையேங்கிற ஏக்கங்கள் வந்துடும் அடுத்தவங்களுக்கு. அப்ப அந்த இறைவனை தரிசிக்கிறதுக்கு நம்மளும் ஒரு தடையா இருக்கும் அந்த இடத்துல. அதனால ஆடம்பரமும் தேவையில்லை, நமக்கு எளிமையா ஒரு காட்டன் சாரீஸ், ஒரு காட்டன்ல ஒரு வேஷ்டி சட்டை, இது மாதிரி ட்ரெஸ் கோடிங் பண்ணிட்டு நீங்க கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்களே, அதோட புண்ணியம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஆடம்பரம் வந்து இறைவனுக்கு என்னைக்குமே ஆடம்பரம் பிடிக்காது. எளிமையான முறையில ஒரு ஊதுபத்தி, ஒரு சூடம், ஒரு சாம்பிராணி இறைவன்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு அதை ஏற்றி வச்சு கும்பிட்டுட்டு வாங்க. ஒரு சின்ன ஒரு பூ, மலர், புஷ்பங்கள், பூக்கள் வாங்கி கொண்டு இறைவன்கிட்ட கொடுத்துட்டு இறைவனுக்கு போட சொல்லிட்டு அவரை மனதார கண் குளிர தரிசிச்சுட்டு வாங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி நாள்ல வந்து எல்லாரும் எளிமையா எப்படி பூஜை செய்யலாம் அப்படிங்கறத யோசனை பண்ணுங்களேன். ஆடம்பரம் வேணாம், எளிமையா நம்ம வீட்டுல இப்ப கொரோனா டயத்துல நம்ம வந்து கோயில்ல சிலைகள்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் அனுமதி எல்லாம் கிடையாது. அதனால வீட்டுல சிம்பிளா பூஜை பண்ணி நம்ம பக்கத்து வீட்டுகளுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு குழந்தைகளோட மகிழ்ச்சியா வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாம ரொம்ப சந்தோஷமா இறைவனுக்கு சின்ன சின்ன நைவேத்தியங்கள் பண்ணி, ஒண்ணுமே இல்லை என்கிட்ட நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மேம் அப்படிங்கிறீங்களா, பெரிய அளவுல வேணாம், ஒரு சின்ன அவல் பொரிக்கடலை வாங்கி வைங்க, ஒரு சூடத்தை ஏத்துங்க, அருகம்புல் மாலை போடுங்க, பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்குங்க அது. இது மாதிரி சின்னது எளிமையா நீங்க செய்யுங்களே, எங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. மனசு அமைதியோட செய்யுங்க, சந்தோஷமா செய்யுங்க, தெளிவா செய்யுங்க. விநாயகர் சதுர்த்தி நாள்ல வந்து உங்களுக்கு எல்லா செல்வங்களும், எல்லா நலங்களும், எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று வாழ்த்துவது உங்க வரலட்சுமி மணிகண்டன். ஜெய் ஸ்ரீராம். நல்லா இருப்பீங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க, வெற்றி நிச்சயம். ஜெய் ஸ்ரீராம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ விவர்ஸ். ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாமா? தேங்க்யூ.